கேர்லியா இன்னசென்ட்டாவே தன்னோட திருமணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறதா இன்னைக்கு இருக்கிற ஷோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே, நான் ஒரு டைட்டில் மாதிரி கொடுக்குறேன், சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு டைட்டில். என்னடா அர்னால்டு போட டைட்டில் அவரே. தெருவில் நடந்து போகும்போது கையை பிடிச்சிட்டே போகணும், கையை விட்டுட்டா திட்டுவாங்க, கையை இழுத்து பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு கையை விடு கொஞ்சம் நாச்சு என்னை ஃப்ரீயா விடு அப்படின்னா இல்ல நான் என் பக்கத்துல வா கையை பிடிச்சி தான் போவேன். என்னடி உரசுது, என்ன உரசுது? எனக்கு 9 வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க. அவளுக்கு ஏதாவது டாய்ஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் இவங்க தான் விளையாடி பார்ப்பாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்போ அந்த டாய் இவங்க விளையாடி பார்த்துட்டு தான் நீங்க தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கட்லுக்கே போமாமே. சார் நீங்க நம்ப மாட்டீங்க, அதான் நானே சொல்லிட்டேன் அந்த ரேஞ்சில் இருக்கணும். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? இல்ல கடைக்கு கொட்டு போவேன், பையனும் வருவான் கூட, என் ஒய்ஃபும் வருவாங்க. அப்போ எனக்கு லேஸ் வேணும் இது வேணும், ஆனா அவங்க மட்டும் வந்து தேன் மிட்டாய் வாங்கி கொடுங்க. சார் எங்கள் வீட்டில் கரண்ட் கட் ஆனாலும் ஆடுற கேம்ஸ் இது ஒன்று தான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. என்ன இந்த கொக்கோ பரப்பரை, கோழி பரப்பரை. பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? கொக்கோ பரப்பரை, கோழி பரப்பரை. அடடேய் ஆமா இவரு ஒரு ஆட்ட கூட விளையாடுறாங்க. ஆபீஸ் முடிச்சு 6:30 மணிக்கு அவசரமா வருவா. வந்தவனே இந்த லஞ்ச் பேக்லாம் தூக்கி போட்டு ரிமோட் கொடுங்கன்னு ரொம்ப அவசரமா கேட்பா. ஏய் இந்தாடி சரி ஏதோ முக்கியமா டிவி பார்க்க போறான்னு நினைச்சா கார்ட்டூன் நெட்வொர்க் வச்சு போக்கிமான், சின்சான் ஒரு நைட் ஒரு 8:30 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். என்ன படா நீ? வெளில எங்கேயோ போறோம் ஃபேமிலியோடனா குழந்தைய தூக்கிப்பேன் கையில, என்னையும் தூக்கி வைப்பாங்க. டூ மச், இது டூ மச். எது பச்சை குதிரை தாண்டுறாங்க சார். பச்சை குதிரை தாண்டுவாங்க முடியுமா சார்? என் பொண்ணு தாண்டுதுன்னா என் உடம்பு என்னத்துக்கு ஆறுது? ஏங்க உங்களை குனி வச்சு உங்க தாண்டுறாங்க சார். ஏங்க போய் சொல்லக்கூடாது. ஏங்க அப்பளமா ட்ரை பண்றீங்க? ஒரு 2-3 ட்ரை பண்ணிருக்கேன் சார். வருத்தப்படாத சிவாஜி, நடக்க போற நல்லதை மட்டும் நினைச்சுக்கோ. சார் என் பொண்ணுக்கு அப்பா இருக்கா சார், அவ பண்றா, எனக்கு அப்பா இல்ல. அப்போ அந்த பிளேஸ்ல இவர்தான் நான் பார்க்க முடியும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? வேற யாரையும் கூப்பிட்டு நான் பண்ண முடியாதுல்ல. என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? இந்த வீட்டில் வந்து 11:30 மணிக்கு 1 மணிக்கு நைட்டில் வந்து இது வந்துடக்கூடாது, குல்ஃபி ஐஸ். சார் குல்ஃபி சார், குல்ஃபி. அப்பதானே பசங்க தூங்கிடுவாங்க. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ஏன் அவங்க 2 சாப்பிட்டு போறாங்க? வேணாம். கல்லஞ்சக்காரன். யாருக்கெல்லாம் குல்ஃபி பிடிக்கீங்க? என்னங்க 2 கையும் தூக்கிட்டீங்க? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இறக்குப்பா குல்ஃபியா, கொண்டாப்பா. வாங்கடா. ஒரு உண்மைக்கு ஒரு குல்ஃபி வழங்கப்படும். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? எனக்கு 2 கையிலயும் குல்ஃபி வச்சு சாப்பிடனா ரொம்ப பிடிக்கும். இந்த 2 குல்ஃபி கேட்கறதுக்கு இவ்வளவு சீனா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அவர் வந்து வாங்கி கொடுக்க மாட்டாரு. நான் குல்ஃபியே வந்து அவருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. வாங்கி கொடுக்கவே மாட்டாரு. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. எப்ப வாங்கி கொடுப்பா. நான் சொல்லுவேன் ஒரே ஒண்ணு மட்டும் வாங்கி கொடுங்க அப்படி சொல்லி கேட்பேன். அதெல்லாம் முடியாது. கல்லஞ்சக்காரன். அவ்வளவு நேரம் கதறானே, கரைறானா? இந்தாங்க வாங்க குல்ஃபி வாங்கிக்க. இப்போ ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் உங்களுக்கும் வாய் ஊறுது. ஐஸ்கிரீம் வாங்கிக்கங்க, 2 கிலோ வாங்கிக்கல பரவாயில்ல, வாங்கிக்கங்க. அவனுக்கு கொடுங்கண்ணே. வேண்டாம்ப்பா, நான் அப்புறமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிடுறேன்னா. தேங்க்யூவா, சந்தோஷமா? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. வண்டியில போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா கத்துறது, விசில் அடிக்கிறது, ரோட்ல போறவங்க யாருன்னா பார்த்து கிண்டல் பண்றது. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. விசில் அடிப்பீங்களா நீங்க? அடிப்பேன். அடிங்க பாப்போம். ஐயோ என்னடி இது? நீங்க விசில் அடிங்க, அவட்ட விசில் அடி பாருங்க. மைக் கொடுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஒரு பீட் ஒன்னு இருக்கு, நீங்க வந்து அது விசில் அடிக்க முடியுமா? அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒன்ஸ் மோர். ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. சீரியஸ்லி ஏன் உங்க ஒய்ஃப் ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப கேர்லியா நடந்துக்க கூடாது? கூடாதான்னா கூடாதுதான். இப்போ நான் ஒரு பெங்களூருக்கு என்னோட ஒர்க் விஷயமா போயிருந்தேன். அப்போ வந்து நானும் வரணும், குழந்தை மாதிரி அடம் பிடிச்சி வந்தே ஆகணும். உங்க மடியில உட்கார்ந்துட்டு வர டிக்கெட் எதுக்கு? புரிஞ்சிக்கிற மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்கும்போது தான் எப்போதும் என் கூட இருக்கிற, அங்க போறப்ப என்ன செத்த ஃப்ரீயா விட அதானே? ஆமா. ஆனா இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். ஏன் அப்படி அவர் கூடயே இருக்கீங்களாமே? கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு, இருக்கணும். முடியாது. நீ கல்லாட்ட அடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்பயே வந்து சில நேரத்துல சொல்லுவாங்க, குழந்தை எங்க அம்மாட்ட விட்டுட்டு நம்ம 2 பேரும் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமா? அதான் ஒரு ரகலையா இருக்கும்.
என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதுக்கப்புறம் போனா எல்லாம் பெரியவங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்து கொஞ்சம் பேசின கூடமா பேசாத அமைதியா இரு. நீங்க யார் எனக்கு புரியல. அது தெரிஞ்ச நான் ஏன் இங்க வர்றேன்? தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். நீங்க BA ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, அவர் செகண்ட் இயர் படிக்கிறாரு. காலையில யாருக்கு தெரியாம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டீங்களா என்ன? ஆமா, அது செகண்ட் இயர் படிக்குது, நீ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற, நான் LKG படிக்கிறேனா? மகாலி ஓப்பனா சொல்றா, அவளோட மனசுல என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே நான் செஞ்சிருவேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க செல்லம் கொடுத்து உங்க பொண்டாட்டியை கெடுக்குறீங்க. நான் அப்படிதான் இதை புரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒரு தப்பு பண்ணுது. உங்களுக்கு பிள்ளை இருக்குல்ல, இப்போ அடியில செம்ம வெளி வெளுத்திருக்கேன். டிவியில் ஏதோ பீட் சாங்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியாமல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில். நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம பசங்க பார்க்கறதில்ல சார். பூமர் அங்கிள். டான்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப லவுடாக பேசுறது, அது பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். பூமர் அங்கிள், இத புடி அங்கிள், பூமர், இத புடிங்க பூமர்.